ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் அன்னபூர்ணி. இந்த வீடியோ எதுக்குன்னா, நான் வந்து ஒரு டீச்சராக இருந்தேன். இப்போ ஒர்க் பண்ணலை, பட் ஐ எம் எ டீச்சர். எப்பயுமே நான் ஒரு டீச்சர் தான். ஒரு டீச்சராக என்னோடய கரியர் 19 ஸ்டார்ட் பண்ணேன். 19 வயசில் என்னோடய டீச்சிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணேன். மோர் தென் 25 இயர்ஸ் என்னோடய அனுபவங்கள் டீச்சிங் லைனில் டு த கோர். நான் பிரின்ஸிபலாக ஒரு ஸ்கூலில் உட்காந்து வந்துட்டேன். அதோட அனுபவமும் எனக்கு கிடச்சிது. ஸோ எனக்கு ஒரு டீச்சராக நான் ஜாயின் பண்ணப்போ, இந்த வீடியோ எதுக்குன்னா, நான் டீச்சராக ஜாயின் பண்ணப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸோட எப்படி நான் ஹேண்டில் பண்ணேன், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், குட்டி குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு ப்ரைமரி லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு செகண்டரி லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், நிர்வாகங்களோட எப்படி கனெக்டிவிட்டியோடு இருக்கணும், டீச்சர்ஸோட எப்படி இருக்கணும், எப்படியெல்லாம் இருப்பாங்க, எல்லாமே பாசிட்டிவ் வேல தான் நான் டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கேன். எல்லாருமே நிறையா வீடியோஸு இன்ஸ்டாலெல்லாம் அப்லோட் பண்ணுறாங்க. பட் நான் எதை பற்றி அப்லோட் பண்ணலாம், எதை வந்து நம்மளும் ஏதாவது போடலாம். ஏன்னா நான் பாஸ்ட் 5 இயர்ஸ் ஐ எம் நாட் ஒர்க்கிங். ஸோ என்னால் ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்மளும் இப்படி சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு எதை யோசித்தாலும் என்னை சுற்றி வந்து நிற்கிறது கடைசியில் வந்து என்னோடய ப்ரொஃபஷன், என்னோடய கெரியர், என்னோடய அனுபவம். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ படிச்சிருந்தாலும் நமக்கு பெரிய படிப்பே வந்து நம்மளோட அனுபவம் தான் இல்லையா? பிறரோட அனுபவமும் நம்ம வாங்கிக்கிறதும், நம்மளோட அனுபவமே நமக்கு பெரிய டீச்சராக இருக்கும். ஸோ நான் கற்றுக்கிட்டது, நான் ஃபேஸ் பண்ணது, நான் ஸ்ட்ரகிள் பண்ணது, நான் ஹேண்டில் பண்ணது எல்லாமே நான் இந்த வீடியோவில் ஒரு சின்ன வீடியோவில் ஷேர் பண்ணலான் இருக்கேன். அது நிறைய இப்போ அப்கமிங் டீச்சர்ஸ்க்கு, இனி வர ஜென்ரேஷன் டீச்சர்ஸ்க்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கியிருக்கோம். என்ன மாதிரி எத்தனையோ டீச்சர்ஸ் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்குறாங்க. ஒரு 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 மனிதர் ஒரு 1ஆம் கிளாஸ் படிச்சிருந்தா கூட ஏதோ ஒரு டீச்சர்கிட்ட இருந்து தானே அவர் வந்திருப்பார். ஸோ அவருக்குன்னு ஒரு ஆசிரியர் இருப்பாங்க இல்லையா? 1ஆம் கிளாஸ் 1ஆம் கிளாஸே படிச்சிருந்தா கூட அவர் ஒரு வாத்தியார்கிட்டருந்து வந்தவங்க தான் இல்லையா? ஸோ அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பிடிச்ச டீச்சர் இருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கும் நிறைய இருக்குது. ஸோ நிறைய ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு பாசிட்டிவ் வேல. எனக்கு நீங்கள் வியூவர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். நிறைய ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயவுசெய்து கேட்கலாம். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யுவர் questions also. So stay tuned for the next video. So kindly give your support for me. நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் உங்களோட ப்ரேயர்ஸும், என்னோட அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன். இப்போயும் சொல்கிறேங்க, என்னோட அனுபவத்தை மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? ஒன்லி மை ஸ்கூல் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் மை கெரியர் எக்ஸ்பீரியன்சஸ், மை லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் விச் ஹஸ் ஹேப்பன், விச் கேவ் மீ எனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்த விஷயங்களை மட்டும்தான் ஷேர் பண்ணுறேன். நாட் மை பர்சனல். ஸோ பர்சனல் வேறு, என்னோட ப்ரொஃபஷ்னல் வேறு, சரிங்களா? யாருக்குமே அதுதான். ப்ளீஸ் டோன்ட் கனெக்ட் த பர்சனல் திங் டு த ப்ரொஃபஷ்னல். ப்ளீஸ் கைண்ட்லி. எனக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு நபர் இந்த மாதிரி வீடியோ கொடுக்குறாங்களோ ப்ளீஸ் டோன்ட் கனெக்ட் வித் தட். ஓகே, கைண்ட்லி ஸ்டே டியூன்ட். பை.